விவசாயத்துக்காக மாறணும்னு இருக்கேன். இதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போதைக்கு எதுவும் பயிர் பண்ணவெல்லாம் இல்லை அந்த நிலத்தை அப்படிங்கிற பட்சத்தில், நம்ம தோட்டத்து முழுக்க 20லேருந்து 25 கிலோ ஒரு ஏக்கருக்கு பலதானிய விதைப்புகளை விதைச்சி விட்டுட்டு 45லேருந்து 50 நாள் முறை வந்து பார்த்திங்கன்னா 45 நாளில் மடைக்கு உழவு பண்ணலாம். ஸோ 2வது திரும்பவும் பலதானிய விதைப்பு விதைச்சி விட்டு 60 நாளில் மடைக்கு உழவு பண்ணலாம். 3வது முறை பலதானிய விதைப்புகளை விதைச்சி விட்டுட்டு 60லேருந்து 70 நாளைக்குள்ளே உழவு பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு 3 முறை பலதானிய விதைப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த நிலம் வந்து பார்த்திங்கன்னா பக்காவான ஒரு இயற்கை விவசாயத்துக்கு தயாரான ஒரு நிலமாக நம்ம தேர்வு பண்ணி அந்த நிலத்தை வந்து பார்த்திங்கன்னா பயிர் பண்ணிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாங்க. ஸோ நான் இப்போ சொன்ன மாதிரி தோப்புகளுக்குள்ளேயும் பலதானியம் விதைக்கலாங்க. அதுக்கடுத்து ஒரு நிலம் புதுசாக விவசாயம் பண்ண போகிறோம்னா அந்த நிலத்துக்குள்ளேயும் பலதானிய விதைப்பு பண்ணிக்கலாம். இயற்கை விவசாயம் பண்ண போகிறோம்னா அந்த நிலத்தையும் நம்ம விவசாயம் பண்ணுறதுக்கு பலதானியத்துக்கு விதைப்புக்கு தயார் பண்ணிக்கலாம். இப்படி ஒரு மண்ணை வளப்படுத்துறதுக்கு பல்வேறு முறைகளில் இந்த பலதானிய விதைப்பு முறையை விதைச்சி அதுக்கப்புறமா நம்ம பயிர் பண்ண துவங்கணும்னா மண்ணோட அந்த வளங்கிறது அதிகமாகும், மண்ணில் நுண்ணுயிர் பெருக்கம் அதிகமாக